ஸ்வீட்டார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜிகேவோட அந்த மினி எஃப்எஃப் ஷாதி பை மிஸ்டேக் பார்ட் 2 பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கும் ஜிகேக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? ஸோ அப்படியே ஒரு 7 இயர்ஸ் பேக் நீங்களும் ரெம்மியும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ ரெம்மி இருந்துட்டு கொஞ்சம் மினியை நீ ஸ்கூலில் போய் விட்டுடுறியா, நானும் சக்கரையாக கொஞ்சம் வெளியில் போகிறோம். சரியா போச்சு. நீங்கள் 2 பேரும் வெளியில் ஊர் சுற்றுறதுக்காக நான் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுமா? என்னடி இது கூட பண்ண மாட்டியா? பண்ணுறேன். சரி எங்கே வா மினி? அப்கா मेरी बच्ची எங்கே இருக்கா? வயன் மாசி மே யஹா ஹூ. மினி கிதரா? நான் உன்னை பார்க்கவே இல்லை, எங்கே ஒழிஞ்சிட்ருக்க? பூச்சி எங்கே தான் இருக்கேன்? இங்கே தான் இருக்கியா? சரி கிளம்பவா, டைம் ஆகிடுச்சு. எனக்கு நீங்கள் தான் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறீங்களா? ஆமாம், அம்மாவும் அப்பாவும் அவுட்டிங் போகணுமா, அதனால என்ன அனுப்பி வைக்கிறாளுங்க. டீக்கே மாசி, எனக்கு உங்கள் கூட வரதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி ஒன்றா போகலாம் அப்படின்னு ஸ்கூல் கொண்டு போய் விட்டுறீங்க. அப்பாவை ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவனா ஹாய் நில்ல நானும் வரேன். மினி நில்ல, ருக்க பேட்டி போகாத. ஏன் மாசி என்னாச்சு? யார் அவ என்னோட ஃப்ரெண்டா? தேக்கும் மினி, நீ அவகிட்ட பேசாத. ஏன் மாசி என்னாச்சு? இல்லை வேண்டாம், நீ பேசாதன்னா பேசாத. போ, மற்ற யார் கூடயாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, ஓகே? மாசி நான் ஈவினிங் வரேன், டீக்கே? பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ இப்போ அந்த யூனா பாப்பா வந்து மினிக்கிட்ட, மினி யார் அது, ஏன் கூட பேச வேணான்னு சொல்கிறாங்க? அவங்க என்னோட வயன் மாசி. அப்படின்னா சித்தி, நாங்கள் சித்தியை மாசின்னு தான் கூப்பிடுவோம். ஓ, ஏன் கூட பேச வேணான்னு சொன்னாங்க? நான் கெட்டு பொண்ணா? எனக்கு தெரியாது, என் மாசி சொல்லிட்டா, நான் பேச மாட்டேன். சரியா, நீக்கிட்ட ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிடுறா. அந்த யூனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. எங்கே நீங்கள் வீட்டுக்கு போனதும் ரெமிக்கிட்ட பேசலான்னு போகிறீங்க, பார்த்தா 2 பேரும் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்கரை, நீ என்ன சொன்ன? வெளியில் போகலான்னு தானே சொன்னேன், இப்போ என்ன உள்ளே வச்சு ரொமான்ஸ் பண்ணுற? போகலாம். அதான் வாயனும் பாப்பாவும் வெளியில் போயிருக்காங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். கொஞ்சம் வீட்லேயே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போனால் அப்படிலாம் பண்ண உனக்கு பிடிக்காதுல்ல, அதுதான். சரி ஒரு கிஸ். சும்மா இது இல்லை, முடியாது. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து டோரை நாக் பண்ணுறீங்க டக்கு டக்குன்னு. யாரோ வந்துட்டாங்க, ஹீரி சக்கரை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வரா. வயன், என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன்னு தானே கேட்குற? 2 பேரும் வெளியில் போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன வீட்டிலே ரொமான்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்ட்டு வந்துட்டியா? கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டியே. அந்த மினி குட்டியும் நீயும் ஒரே கேங்கு தான். டேயும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நம்ம திரும்ப இந்தியாவே போயிடலாமே. என்னாச்சு வயன்? ரம்மி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலடி. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. இங்கே இருக்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் வருது. எந்த குழந்தை பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. நம்ம போயிடலாமே டேயும், ப்ளீஸ். உனக்கு தான் தெரியும்லடி, டே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாருன்னு. அடிக்கடிக்கு இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் போயிட்டு வர முடியலடி. அதுவும் இல்லாமல் மினி அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவா, புரியுதில்ல? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மினியை பற்றி யோசித்து பார்க்குறேன், அதுதான் வயன். சரி, நானாவது தனியாக இருக்கிறேன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டீங்க, என்னையும் கூடவே வச்சு சுற்றுறீங்க. இங்கே பாரு வயன், எதை பற்றியும் நீ திங்க் பண்ணாத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? இப்போது உன் லைஃப்பை நீ வாழ்ந்துட்டுருக்க நியூவா, அதை மட்டும் நீ கண்டினியூ பண்ணு, எதுவுமே நினைக்காத, ஓகே? அப்படின்ட்டே சொல்லிவிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. எங்கே யோனா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே போகிறா. டாடா, என்னை பேச வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஜல்லோ? இவனை இங்கே பாரு, அப்பாவை பாரு. யார் என்ன சொன்னா உன்ன? என் ஃப்ரெண்டு கூட பேச வேணான்னு சொல்லிட்டாங்க. வருது, யார் ஒன்று பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? டாடா கிட்ட சொல்லு, நான் போய் கேட்குறேன். என்னையா உங்களுக்கு பிடிக்கல? நான் எதுவுமே பண்ணல டாடா.
இந்த மினி இருக்கால, அந்த மினியோட சித்தி அந்த பேச வேணான்னு சொல்லிட்டாங்க. டாடா நான் பேட் கேர்ளா? என் கூட ஏன் பேச வேணான்னு சொன்னாங்க. குழந்தை எப்படி பேசி வச்சிருக்கா, அவன் மட்டும் கையில் மாட்டிட்டு சாவடிக்கிறேன். இங்கே பாரு செல்லம், என் பேபி இல்லை, நீ இதுக்கெல்லாம் அழக்கூடாது. நீ யாரோட பொண்ணு? இந்த ஜேகேவோட பொண்ணு. இப்படிலாம் நீ அழுவலாமா? டாடா என்ன அப்படி அழுதுட்டா இருக்க? டாடா எவ்வளோ போல்டாக இருக்கா, அதே மாதிரி நீயும் இருக்கணும், புரியுதா? டாடா எனக்கு மினின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு, உனக்கு பிடிக்கும்னா நீ ஃப்ரெண்டாக இரு, அவளுக்கு பேச பிடிக்கலன்னா விட்டுரு. நீ யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஓகே? அண்ட் அனதர் திங்க், இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் குட் கேர்ள், ஓகே? புரியுதா டாடா என்ன சொல்கிறேன்னு? நீ மட்டும்தான் குட் கேர்ள். உண்மையாவே வா? 100% ஷியோர். எனக்கு தெரியும், என் டாடா என்னை விட்டு கொடுக்க மாட்டான். லவ் யூ டாடா, லவ் யூ டு மை பேபி அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜேகேவும் அவளை தூக்கிட்டு வெளியில் போகிறாரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மினியை ஸ்கூலில் போய் விடுறதுக்கு போகிறீங்க. அங்கே இவள் அப்படியே இவனவ கண்டுக்காமலே போகிறா. நீங்கள் அதை பார்த்துட்டு ஷோ நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன் நேற்று? மினி இது ராவோ கியா மாசி, இங்கே வா. பாரு பேட்டி, நீ அவகிட்ட பேசு, அந்த பாப்பா கிட்ட. நம்ம மாசி ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ எல்லோரும் கூட ஹாப்பியாக இரு. நான் ஏதோ நேற்று டென்ஷனில் அந்த மாதிரி பேசிட்டேன், ஓகே? எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இவனும் கிட்ட வந்து நான் பேட் கேர்ளா? இல்லை, எல்லாருமே குட் கேர்ள்ஸ் தான், ஓகே? 2 பேரும் அடிச்சிக்காமல் இதுக்கப்புறம் பேசுங்க. அப்புறம் நேற்று நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஓகே? சாரி பேபி. अच्छा तुम्हारे नाम बोलो. என்ன? சாரி, வாட்ஸ் யுவர் நேம்? யூனு. யூனு க்யூட் கேர்ள், ஓகே? பேசு அவகிட்ட. ஓகே மினி, நான் கிளம்புறேன். வாயின் ஒரு நிமிஷம். என்னடி கீழே குனி. பாய் பாய், ஓகே? அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் கொடுக்குறது அந்த யூனு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு அவள் சீக்ஸில் அவனுக்கு பாய், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. தினம் அப்படியே நைட் போல் இவனும் ட்ராயிங் வரைஞ்சிட்டே இருக்கா ரூமில் படுத்துக்கிட்டு. அப்போது ஜேகே, என்ன இன்னைக்கு இவ்வளோ டைம் ஆகியும் என் குட்டி தூங்கவே இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேடம்? டாடா இங்கே வா, என்னோடய ட்ராயிங் அப்படி இருக்குது. என்னது அது? யார் அது? டாடா இது நானும் மினி, அப்புறம் இவங்க அந்த என்னமோ பேசணும், நான் மறந்துட்டேன் டாடா. மறந்துட்டியா? மினியோட சித்தி. பேபி நேற்று நீ தானே சொன்ன டாடா கிட்ட அவனை திட்டினாங்கன்னு, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களாமே. அப்புறம் எதுக்கு அவங்கள நீ ட்ரா பண்ணி வச்சுருக்க? இல்லை, அவங்க இன்றைக்கி என்கிட்ட நல்லா பேசினாங்க டாடா. இன்றைக்கி அவங்க எனக்கு கிஸ் கொடுத்தாங்களா? இந்த பாரு டாடா என்ன சொல்லியிருக்கேன், யார் என்ன பண்ணாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. அவங்க யாருன்னே தெரியலை, அப்புறம் எதுக்கு அவங்க கிஸ் பண்ணதை நீ அக்செப்ட் பண்ண? டாடா இல்லை, அவங்க மினிக்கு கொடுத்தாங்க, மினியும் அவங்க கொடுத்தாங்க. டெய்லி இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பட் இன்றைக்கி அவங்க எனக்கு கிஸ் பண்ணதோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரியல, ஐ ஃபெல்ட் எமோஷ்னல். ஓ ஸ்வீட் ஹார்ட், சாரி சொல்லும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு, சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா டாடா, நாளைக்கு ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல, நீங்கள் அதை போய் பாருங்கள் டாடா. ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் யூனு பேபி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மற்றதெல்லாம் செகண்ட் தான். யூனு தான் எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு. இனிமேல் டேடி தான் ஒன்று ட்ராப் பண்ணுவேன், ஓகே? தென் உனக்கு சென்டிங் ஆஃப் கிஸ்ஸும் தருவேன். ஹாப்பி. ஓகே, டேப்லெட்ஸ் போட்டாச்சா நீ செல்லும்? போட்டாச்சு. கசக்கலையா? இருந்துச்சு, ஆனால் பழகிடுச்சு. ஸோ வெரி குட். ஸோ இதுக்காகவே டாடா நாளைக்கு உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், ஓகே? ஐஸ்கிரீம் ஜாலி. இப்போது தூங்கலாமா? டாடா. ஸோ அப்படியே ஜேகே அவளை செஸ் மேலே படுக்க வச்சு அப்படியே தூங்க வைக்கிறாரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போகல ஸ்கூலில். மினியும் சித்தி இன்னைக்கு வரலையா? இன்றைக்கி என் டாடா தான் வந்து என்னை விட்டார். மாசி ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க. ஓ, அவங்க பேர் என்ன? ஒய்என்.
வயனா? ஓகே ஓகே. ஈவினிங் என் டாடா என்னை கூட்டிகிட்டு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரே. அப்படியா? என் மாசி எனக்கு வாங்கி தருவாங்க. ஸோ ஈவினிங்கும் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே இருக்காரு அங்கே. ஐ டாடா, அதோ என் டாடா அங்கே இருக்காரு அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, ஓய் என்ன ஆச்சு இன்னைக்கு? காலைல தானே என்னை பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. அப்படியா? இதுக்கப்புறம் டெய்லியும் எனக்கு ஸ்பெஷல் டேவாக தான் இருக்க போகுது. ஏன்னா டாடா டெய்லியும் வருவேன். டாடா லவ் யூ மை பேபி. போகலாமா வீட்டுக்கு? டாடா இதுதான் மினி. ஓ நீ தான் மினியா? ஓய் என்ன மிரட்டுறியா? என் பேபி மிரட்டுறியா நீ? இல்லை நான் ஒன்றும் மிரட்டலையே. இன்னும் நான் மிரட்டினேண்ணா? டாடா இல்லை நீ சும்மா இரு டாடா. இல்லை சும்மா விளாட்னேன். ஓகே வீட்டில் போய் ஆளை கூப்பிட்டு வந்துடாத. எங்கே நீங்கள் வந்துட்டீங்க ஸ்கூலுக்கு? எங்கே போனா இவ? எப்பயும் போல் ஒரே பிளேஸில் நில்லடினா கேட்குறாளா இவ? அப்படியே தேடிட்டே வந்துட்டே இருக்கும்போது எங்கே ஜேகே யூனோவை தூக்கி வச்சிட்ருக்காரு. அப்பாவை அவங்கள பார்த்துட்டு டாடா பையன் அப்படின்னு கை காட்டுறா. ஜேகேவும் பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. உடனே மீனே இருந்துட்டு ஐயே மாசி வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்களும் ஜேகேவோ அப்படின்னு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எதுவுமே பேசாமல். டாடா ஒன்று தான் அதுதான் வயன். ஸோ இவ பேசிக்கிட்டே ஜேகியோட ஃபேஸை பார்க்கும்போது டீயர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. டாடா நீ ஏன் அல்லோரா? என்னாச்சு? இவன் எதுவும் பேசாத வீட்டுக்கு போகலாம் வா. டாடா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இங்கே ஜேகே அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாரு இவனும் அவளை எப்போதுலேருந்து தெரியும் உனக்கு? ஏதாவது பேசினாலாம் அவங்ககிட்ட? ஏதாச்சும் சொன்னாலா? இல்லை நான் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரலாம்ல. இங்கே பாரு நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீ அவ கூட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது இவனும்? டாடா சொல்கிறதுக்கு நீ கேட்பல்ல? கேட்பேன். அப்போது அவகிட்ட பேசாத. அந்த மினி கூட உனக்கு வேண்டாம். யார்கிட்டையும் நீ பேசாத. ஓகே புரியுதா? டாடா சொன்னால் அதை நீ கண்டிப்பாக கேட்ப. டாடா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அவ கூட பேசாத. இங்கே நீங்கள் அப்படி டெரஸில் நின்றுட்டு இத்தனை நாள் யாரை பார்த்தாலும் அவளாக இருக்குமான்னு தோணும். ஆனால் எனக்கு அவளே என் கண்ணு முன்னாடி இருந்தால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டாலும் நீ அவங்க கூடயே இரு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு உங்கள் டிஎஸ்லாம் வாய்ப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துடுறீங்க. எப்படி நெக்ஸ்ட் டே போல வச்சுக்கோ இவனும் மால் போயிருக்காங்க. ஸோ அங்கே அடம் பிடிச்சிட்டே ஓடுறா. டாடா நீ ஏன் நான் ஸ்கூல் மாற்றி விட்டுட்டா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை தெரியுமா? பாரு இவனும் நீ ஒன்றும் குழந்தை கிடையாது. உனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் பேபி நீ. புரியுதா? இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கக்கூடாது. உட்காரு. டாடா எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. நீ என் டாடாவே கிடையாது. அப்புறம் டாடா இல்லைன்னா நான் அங்கிளா இல்லை உன் தாத்தாவா? போடாடா. இரு நான் போய் உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் சரியா? இல்லை எனக்கு கேண்டி தான் வேணும். நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சும்மாரு. போய் ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு வரேன். நீ அதை சாப்பிட்ற. நீ சாப்பிடுவே எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னோட செல்ல குட்டி. டாடா வந்துடுறேன் அப்படின்னு ஜேகே போகிறாரு. இவ நான் கேட்கவே மாட்டேன். நான் ஏன் கேட்கணும்? நான் சொன்னதை நீ கேட்டியா அப்படின்னு இவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. இங்கே ஜேகே வந்து ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. இவனு எங்கே போன அவ? ஹலோ இங்கே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாலே பார்த்தீங்களா? இப்போ தான் அந்த சைட் போனா. எது போயிட்டாளா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற இப்போ அப்படின்னு அவளை மால் ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. எங்கே நீங்கள் அதே மாலில் ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்காந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் மினிக்கு இது மாசிக்கு யார் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் நான் தருவேன். என்ன மாசி இது என்ன கேமு? இது மாசி கண்டுபிடிச்ச கேம். ஓகே இப்போ யார் ஸ்லோவாக சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? நீயா நானா? யார் ஸ்லோவாக சாப்பிட்றோமோ அவங்களுக்கு இது. சரி ஓகே மாசி அப்போது நான் ஸ்லோவாகவே சாப்பிட்றேன் அப்படின்னு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா ஐஸ்கிரீம். அப்போது இவள் வந்துட்டு நானும் வரலாமா இந்த கேமுக்கு? நீங்கள் யாரான்னு பார்க்குறீங்க? பார்த்தா யூனோ நீயா? आप यहाँ पर क्या कर रहे हैं? புரியல. எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தனியாக வந்தியா? ஆமாம் தனியாக தான் வந்தேன். உன் கூட யாரும் வரல?
வரலையே. எப்படி உன்னை தனியாக விட்டாங்க? உன் வீட்டில் யாரோ உன்னோட அம்மா அப்பா யாரும் எதுவும் சொல்லலையா? உன்னை எப்படி விட்டாங்க? அதெல்லாம் என்னை விட்டுருவாங்க. நான் தினமும் இப்படி தான் வெளியில் போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு பெரிய பொண்ணா நீ? ஆமாம். சரி, இந்த கேமுக்கு நான் வரலாமா? ஷோர். சரி, இந்த டேபிளில் இருக்க சாக்லேட் நான் எடுத்துக்கலாமா? உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கலாம். வேண்டாம், நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. ஏன், என்னாச்சு? மாசி, அவள் சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது மேம் சொல்லியிருக்காங்க. ஓ, என்னாச்சு? நான் சாக்லேட் சாப்பிட்டா செத்துருவேன். என்ன என்ன பேச்சு இதெல்லாம்? இப்படிலாம் பேசக்கூடாது. யார் உனக்கு இப்படி பேச கற்றுத்தரா? இல்லை, எனக்கு தெரியும். இந்த பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. இன்னொரு வாட்டி அப்படி பேசாத. என்ன அவன் குழந்தைக்கு இப்படி பேச கற்றுக் கொடுத்துருக்கா? சாக்லேட் தர முடியலன்னு சொல்லணும். பேட் ஹேபிட்னு சொல்லணும். அதை விட்டுட்டு செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு. சி, ஒரு குழந்தை கூட ஒழுங்காக வளர்க்க தெரியல. இங்கே பாரு பச்சே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு வேணும்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? டீக்கே? வேண்டாம், சாப்பிட்டா டேடாக்கு பிடிக்காதா? சரி, உன் டேடாக்கு பிடிக்கலன்னா அது பண்ணாத. பட் ஒன் திங், சாக்லேட்டில் சாப்பிட்டா யாரும் செத்தெல்லாம் போக மாட்டாங்க. ஓகே, அது மட்டும் இன்னொரு வாட்டி பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஸோ இங்கே நீங்களும் மினியோ சிரிச்சு பேசுகிறதா இவ பார்த்துட்டே இருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறா ஏக்கமா. உடனே பின்னாடி இருந்து இவ்வளோ அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கடற்கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு சேக்கி. டாடா, என்னை விடு. சும்மா இரு ஒன்றும் டாடாவை அடிக்க வைக்காத. ஒழுங்காக வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு இவளை கூட்டிகிட்டு போய் காரில் விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டே தான் இருக்கீங்க. எதுக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான்? இவ்வளோ ஆஷா இதுக்கு பிஹேவ் பண்ணுறான் குழந்தைகிட்ட. என்னவோ இவனால் திருத்தவே முடியாது. செல்லோ, நீ சாப்பிட்டல? ஜல்தியோ கன்மேஜாவோ, வா போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகும்போது ஜெய்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டில் நின்று, ஏய் நில்டு, என்ன உனக்கு தன்னாடி பிரச்சனை? உனக்கு என் குழந்தை தேடி வந்துட்டுருக்க. சினிமாவில் உனக்கு இப்போ தேடி வர அவளை நான் ஏதாவது வாயில் அசிங்கமாக கேட்டு போகிறேன். மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொரு வாட்டி என் குழந்தைய பார்க்கணுன்னு வந்த அதுக்கப்புறம் எல்லாம் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். என்ன இப்படி சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவன் பின்னாடியே வந்துடுவா. அதுக்கு தானே பிளான் போட்டுட்ருக்க. அவள் வரவே மாட்டாள். நான் செத்தாலும் அவள் வரமாட்டான் உன்னை தேடி. அவளுக்கு நான் தான் எப்போவுமே முக்கியம். நீ யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. எந்த மயிருக்கு நீ இப்போ அவளை தேடி வர? என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கத்துறாரு. ஸோ எல்லாருமே உங்களையே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வருது. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஜெய்கவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மேலே இவ்வளோ வெறுப்பில் இருக்காரா? இது பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி அவளை தேடி வந்த மரியாதை கிட்டுரும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. வயன் மாசி, யூனாவோட அப்பா ஏன் ஒன்று திட்டுறாரு? மினி, மம்மா பாப்பா கிட்டே எங்கள் என்ன நடந்துச்சு சொல்லக்கூடாது. ஓகே, உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு அவன் லிஃப்ட் பண்ணிவிட்டு, பயந்துட்டியா? ஜலம் ஒன்றும் இல்லை, மாசிங்க தான் இருக்கு. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இங்கே இவனும் வீட்டில் செம்மையாக அழுதுட்ருக்கா. டாடி ஏன்னு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஜாலியாக இருந்த தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? என்ன நினச்சிட்ருக்க யூனோ நீ? நான் தான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு அவகிட்ட பேசினேன்? எதுக்கு அவளை தேடி போனேன்? முதல்ல டாடாவை விட்டு நீ எப்படி தனியாக பிரிஞ்சு போகணும்னு நினச்ச? கேண்டீஸ் ஏதாவது சாப்பிட்டியா? சொல்லு. அவள் ஏதாவது கொடுத்தாளா? ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை, நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு அங்கே ஜாலியாக இருந்துச்சு. டாடா, வயன் எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா? மினி மட்டும் ஜாலியாக விளையாடுறா. எனக்கு மட்டும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. அவங்க கூட விளையாடுறதுக்கு தான் ஜெனி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கூட விளையாடலாம்ல. என்ன இப்போ உனக்கு? அவள் தான் வேணுமா உனக்கு? ஜெனி அக்கா காலேஜ் போகிறா, அப்புறம் படிக்கிறா. அவள் வீக்கெண்ட் மட்டும்தான் வரா. அதுவும் சம்டைம்ஸ் வரக்கூட மாட்றா. ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. என் கூட யாருமே இல்லை விளையாடுறதுக்கு. இப்போ என்ன, அவள் கூட மட்டும்தான் நீ விளையாடுவியா? ஷூனும் டாடாக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உனக்கு அவங்க தெரியுமா யாருன்னு? யூனோ, இப்போ
எனக்கு அவள் யாருன்னு கூட தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் நீ அவள் கூட பேசக்கூடாது. அவள் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான். அவள் வேர்த்தே கிடையாது. அவள் ஒரு ஆளே இல்லை யூனு. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் ஒன் திங், அவள் வேர்த்லெஸ். அவள் நம்ம லைஃப்க்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ. ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். உனக்கு அவங்கள தெரியமாட்டாடா, தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. இது பாரு, என்கிட்ட கேட்காத, அதே திருப்பி கேட்காத. எனக்கு கோவமாக வருது யூனு. நான் பேச மாட்டேன், நீ போ வெளியில் அப்படின்னு ஜேகேவை தள்ளி விட்டுடுறா. ஸோ ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளே தூங்கிடுறா. யூனு டோர் ஓப்பன் பண்ணு. டாடா பேசிகிட்ருக்கல, டோர் ஓப்பன் பண்ணு. டாடா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஷோ யூனு போ அப்படின்னு ஜேகேவும் வந்துடாரு கோவமா. ஸோ இங்கே உங்கள் வீட்டில் டேப் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ரெமி டேயோங் எங்கே போகிறாரு? கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளியில் போகிறான். ஓ, எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2-3. டேயோங், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா? எனக்கு ஒரு மாதிரி இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எப்படியோ ஒர்க் விஷயமாக வெளியில் போகிறீங்க, அதே நாங்கள் 3 பேரும் கூட வந்துட்டா கொஞ்சமாச்சும் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். எங்களையும் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஓகேனா போகலாம், இல்லைன்னா வேண்டாம் தான். வைன், ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் ஐடியா. போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு சின்ன ட்ரிப் போன மாதிரி இருக்கும். என்ன மினி செல்லோ, ட்ரிப் போகலாமா? டாடா சூப்பர் போகலாம். நான் போய் திங்ஸ் பேக் பண்ணுறேன். நீ போய் பேக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரிப் போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரெசிடென்ஸில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது மாசி ஐடென்சிக்கு விளாட்லாமா? ஷோர். நீ 1 to 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, மாசி போய் ஒழிஞ்சிக்கிறேன். ஓகே, அப்படின்னு நீங்கள் ஓடி போயிட்டு ஹைட் பண்ணிக்கிறீங்க. அப்போது அசிங்கமாக என்னை பார்த்ததும் போய் ஒழிஞ்சிக்கிற. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லையாடி? அவ்வளோ அசிங்கமாக பேசியும் உனக்கு கொஞ்சம் கூட சொன்ன இல்லைல்ல? யாரா அது அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பின்னாடி ஜேகே. அவனை பார்த்ததும் நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி நிற்கிறீங்க. என்ன இதுக்கு இப்போ என்னை தேடி இது வரைக்கும் வந்துட்டியா நீ? இப்போ இதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த? உனக்கு முதல்ல யார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறது? என்னை ஃபாலோ பண்ணுறியா? என்ன வேணும் உனக்கு? காசு வேணுமா? இல்லை வேறு ஏதாவது வேணுமா? இங்கே பாரு, நான் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரல. ரெமியோட ஹஸ்பண்டுக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் வந்தது, அதுக்கு தான் வந்தேன். ஆமாம், நான் ஏன் உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்? ஏன்னா நீ அகைன் எங்கள் கூட பேட்சப் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுதானே? வாட் ஹெல். கிரிப்பியாட்டு, நான் போகிறேன் போ. அப்படி நீங்கள் போகும்பொழுது உங்கள் ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சி வாலில் பின் பண்ணி தண்ணில்றி. யாக்கறீங்க தும்? எனக்கு வலிக்குதா? எனக்கு அப்படி தான் வலிச்சது. சோடோ, நான் போகணும். வேறு யார் சோடோ? என்னை விட்டுடா. முடியாது. என்னடி? எதுக்கு இப்போ என்ன தேடி இங்கே வந்த? யாராச்சும் இருக்கீங்களா? கொஞ்சம் இங்கே வாங்க. இவன் என்ன? என்ன? அப்புறம் அங்கிள் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே? முதல்ல அந்த பொண்ணை தள்ளு. அவளை கை விடு. முடியாது. என்ன பண்ணுவேன்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இதோ பாரு, போலீஸா? செம்ம பயமாக இருக்குது. இந்த பாரு, அவள் கையை விடு அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான்னு பார்க்குறான். அப்போது ஜேகே இருந்துட்டு கையிடுறா. நீ என்ன பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நீ பிடிக்கிற. அவன் மேலே கையை வச்ச வெட்டிடுவேன். கையெடு, பின்னாடி போ அப்படின்னு ஜேகே துரத்துறாரு அவரை. ஸோ அவன் பின்னாடி போனதும் யார் அவன்? அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரான். என்ன புருஷனா? சாவடிச்சிருவேன் ஜேகே இப்படி பேசினேன்னா. அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்? என்ன ஓடுது? அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு இங்கே பாரு, நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். எது ஹெல்ப்பா? ஐயோ, பெரிய ஹெல்ப்பு தான். முதல்ல நீ யார் அந்த பொண்ணுக்கு? நான் யாரா? அது என் பொண்டாட்டி. நாங்கள் அடிச்சுப்போம். அதோ இப்படி அப்படின்னு உங்களை இழுத்து ஒரு கிஸ் அடிச்சுட்டு இப்படி கிஸ் கூட பண்ணிப்போம். ஜேகே தலை, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. என்ன சொல்ல, கோச்சிக்கிட்டியா? மேலே கோவமா அப்படின்னு உங்கள் நோசியாக ஒரு நோசி அப்படி டச் பண்ணிகிட்டே கிட்டே வர்றாரு. அப்போ நீங்கள் ஜேகே இப்படியெல்லாம் பண்ணாத. சாரி, செல்லம். ஜங்குக்கா. அப்போ சன்னா ஜேகே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ இன்னும் போகலையா? எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் நின்றுட்டு அசிங்கமாக பார்த்துட்ருக்க, அறிவில்லை? சரி அப்படின்னு அவர் போயிட்டாரு. அப்போ ஜேகே உங்களை தள்ளி விட்டுட்டு, தள்ளி நில்லு.
என்ன திமிரு உனக்கு? கிஸ் பண்ணால் அப்படியே வாங்கிக்கிறது, கொஞ்சம் தள்ளிப்போ அது இதுன்னு எதுவும் சொல்கிறது கிடையாது. அப்படியே கிடச்சா போதும் நிற்க வேண்டியது. இவ்வளோ திமிரு உனக்கு? நான் கேட்டேனா உன்கிட்ட? நான் கேட்டேனாடா? இது பாரு, உனக்கு லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் தேடி வராத, புரியுதா? நான் ஒன்றும் உங்களை தேடி வரலை ஜேகே. இது பாரு, அது அது என்னமோ கோஇன்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. அது எனக்கு தேவையில்லாதது. கோஇன்சிடெண்ட்டோ இல்லை நீ வாண்டடாக வந்தியோ அதுவும் பிரச்சனை. ஆனால் நீ எங்களை பார்க்கக்கூடாது, புரியுதா? என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. என்ன பண்ணுவ? நின்னா என்னடா பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ பின்னாடி டாடா ஐ வயன் அப்படின்னு அவள் ஓடி வரா. யூனும் ஜேகே பின்னாடி கொழுகுன்னு ஓடி வந்து அவளை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே ஓகே நம்ம போகலாம், உனக்கு ஒரு நியூ ஸ்பாட் நான் காமிக்கிறேன். டாடா வயன், நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன். ஓ பேபி, அவள் கூட தான் நீ விளையாடக்கூடாது, டாடா சொல்லியிருக்கல்ல, வா 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 நான் உனக்கு மிக்கி மவுஸ் காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அவங்க 2 பேரும் போடுறது ஒரு மாதிரி ஏக்கமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுது, ஆனால் வேண்டாம் அப்படின்னு தோணுது. தென் அப்படி இங்கே ரூமில் யூனு பால்கனியில் நின்று பார்த்துட்டே இருக்கா. கீழே நீங்கள் ரெமி மினி ஒரு சில குட்டி பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க கார்டனில். ஸோ இவன் மேலே இருந்ததை பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன, என் செல்லத்துக்கு அங்கே போய் விளையாடணும் அதானே, அதுக்கு தானே இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க? இல்லைடாடா, உனக்கு தான் பிடிக்காது. உனக்கு பிடிக்காது நான் பண்ணவே மாட்டேன். சரி ஓகே, டாடாவே சொல்கிறேன், நீ போய் விளையாடுங்க. உண்மையாகவே வா, வைன் கூட விளையாடுட்டா. அது என்ன உனக்கு? அங்கே அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை குழந்தைங்க இருக்காங்க, வைன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுறாளா? டாடா என்ன டாடா, அங்கே அவன் மட்டும்தான் இருக்காளா? உன் ஏஜ் கேர்ள்ஸ்லாம் இல்லை? இவன் ஒரு மாதிரி மவுத்தை பவுட் பண்ணிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கா. என்ன? உன்னை தானே கேட்குறேன். டாடா சரி சரி போ, இப்போ விளையாடு போ. ஆனால் கேர்ஃபுல்லாக விளையாடணும், ஓகே? ரொம்பலாம் வைன் கூட விளையாடக்கூடாது. ஓகே அப்படின்னு விட்டதும் கீழே குடுகுடுன்னு ஓடுறா. இவரும் அப்படியே பின்னாடி, என்ன இவ போ சொன்னதோ கட்டி போட்டு அவுத்து விட்ட மாதிரி ஓடுறா. இப்படி இந்த வயன் என்ன தான் பண்ணானே தெரியல. ஸோ கீழே வந்ததை பார்க்குறாரு. உங்கள் கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவன் இவ கூட நின்று பேசிகிட்ருக்கான். 2 பேருக்கும் என்ன கனெக்ஷனாக இருக்கும்? ஸோ அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் விளையாடிட்டே இருக்கும்பொழுது ஜேகே அங்கேருந்து ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிகிட்டே சிரிக்கிறாரு. என்னதான் பிரச்சனை அவனுக்கு? நானே விலைக்கு போகிறேன், இவன் தான் என்னை தேடி தேடி வர மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பார்த்து சிரிக்கிறான்? மாசி நீ யார் கூட பேசிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்போ வந்துட்டு கிளம்பலாமா ரெமி? என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? என்ன சொல்கிற? ஆமாம், ஒர்க் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ கிளம்பலாம். இன்றைக்கி தானே வந்தோம் அவங்க என்னாச்சு? அது ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போது ஒரு யூஸும் இல்லை, அதான். என்ன நீ நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணியிருந்த, ப்ராஜெக்ட் கூட நல்லா தானே இருந்துச்சு, ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க ஒன்று? தெரியல ரமி, ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சக்கரை நீ யாருன்னு சொல்லு, உனக்கு போய் பேசலாம், வா போகலாம் அப்படின்னு இவட்டையே இழுத்துட்டு போகும்பொழுது, இல்லை இல்லை ரமி இரு, வேண்டாம், வீட்டுக்கு போய்க்கலாம். ஜெயம் ரீசன் ஏதாவது சொன்னாங்களா? ப்ராஜெக்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களே? அந்த மாதிரி எந்த ரீசனும் சொல்லலை வைன், ஆனால் ப்ராஜெக்ட் ரிஜெக்டட் தான். வாங்க, ஒரு பிரச்சனைலாம் இல்லை, நான் இன்னொன்று கூட ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், இல்லைனா வேறு கிளைண்ட் பார்த்துப்பேன், நீங்கள் வாங்க போகலாம். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் போகும்போது அகைன் ஜேகே ஆப்போசிட்டில் வந்து சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன டேயம், ஜேகேவா உன்னோட கிளைண்ட்? வயன் எல்லாம் நீ உண்மையாக சொல்லு, அவன் தானே? எனக்கு நல்லாவே தெரியும் அவன்தான். இப்படி கேவலமாக சிரிக்கிறானே பாரு, என்ன காரணமாக வச்சு உன்னோட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவன்? சி, இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டானா? நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். வயன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து, ரெமி அவளை கூட்டிகிட்டு வா. சக்கரை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவள் போய் கேட்குறேன்னு சொல்கிறாள், போய் கேட்கட்டும், நானும் போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஏய் நில்லுடி, அவள் தான் ஏதோ பேசுகிறானா, நீயும் என்ன? ஒன்றும் வேண்டாம், நீ இரு, 2 பேரும் போய் கேட்டுட்டு வரும். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போயிட்டீங்க. क्या करेंगे तुम जेके? उन्हें என்ன தான் வேணும்? आप मुझसे क्या चाहते हैं जेके? I don't need anything from you.
அப்புறம் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை? தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க ஜேகே. டேங்கோட ப்ராஜெக்டை நீ எதுக்கு ரிஜெக்ட் பண்ண? நான் அதுவும் பண்ணலை அப்படின்னு போகிறாரு. டக்கு நீங்கள் ஆன்சர் பிடிச்சி இழுக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதை பதில் சொல்ல ஜேகே. என் மேலே இருக்க கோவத்தை ஏன் மற்றவங்க மேலே காமிக்கிற நீ? அதுக்கு டேரெக்டாக என் மேலேயே காமிச்சு தோல. என்னை சாக்கடிக்கணும்னு தோணுதா? பண்ணு. உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைல்ல. என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்னு தோணுதா? அதை பண்ணு. எதாக இருந்தாலும் எனக்கு பண்ணி தோல. என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் பண்ணாத. ஏய் என்னடி பெரியவா மாதிரி பேசுகிற? நான் என்னமோ உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு? அதான் நீ தான் என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண. அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு பேசணும்னு இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் என் வாயை கிளறாத. என்ன ரம்மியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணா உன்னை? ஓ அது ரம்மியோட ஹஸ்பண்டா? எனக்கு தெரியாதே. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணான்னு தெரியுமா ஜேகே? நீ அதை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்ட. உனக்கு எங்களை மாதிரி புவர் பீப்புள்ஸை அடித்து அதில் வளர்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அவங்கள ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறது இதெல்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணம். ஏய் அடித்தேன் வச்சுக்கோ அவ்வளோதான். உனக்கு என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்க அப்படின்னு உங்கள் மேலே எகிரி வராரு. ஒன்றுட்டே வந்துட்டு வயன் நான் தான் சொன்னல எதுவும் பேச வேண்டான்னு. வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல. நீங்கள் 2 பேரும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? வா கிளம்பலாம் அப்படின்ட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஜேகே ஓ ஹலோ பாஸ், என் பொண்டாட்டி கூட தான் நான் பேசுகிறேன். வேறு யாரு கூடயும் பேசலை. உங்கள் ஒய்ஃபாகவே இருந்துக்கிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை. 2 பேரும் ஒன்றா இல்லை அது உண்மை தான். ஆனால் இன்னும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் நடக்கலை. டிவோர்ஸ் நடக்கிற வரைக்கும் அவன் என்னோடய ஒய்ஃப். டயம் நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு நீங்கள் டயம் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ பேக்கெலாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டீங்க. அப்படின்னு பார்த்து அந்த ரெசார்ட்டில் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மினி பார்த்துட்டு டாடா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாமா? மினி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லும். வீட்டுக்கு போய் நம்ம விளையாடலாம். மம்மா அதை வேணான்னு சொல்கிறார்ல, வா போகலாம் அப்படின்னு இவ கூட்டிகிட்டு போகும்போது டேய் ரெமி கொஞ்ச நேரம் இருங்க. அவள் தான் ஆசைப்படுறாள். கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு போயிடலாம். சரி ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த கேம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இவளும் போய் விளையாடிட்டுருக்கா. சும்மா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதனால் மினி ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. இனி நீங்கள் இருந்தீங்கன்னா உனக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம கிளம்பிடலாம். டிகே மாசி சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்பொழுது அங்கேருந்து அவள் ஓடி வரா. யூனோ வயன். ஸோ கேம்ஸ்லாம் முடிஞ்சது. சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி எல்லோரும் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த சவுண்டில் யாரோ வயன் கூப்பிட்ற மாதிரி கேட்குது. யாரான்னு திரும்பி பார்க்குறீங்க. சன்னா மினி உங்கள் ஆன்சர் பிடிச்சி மாசி கிளம்பலாம். கர்ஜாவோ கமான் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போ நீங்கள் சரி செல்லம் கிளம்பலாமா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகும்பொழுது இவன் அங்கேருந்து வயன் இங்கே பாரு அப்படின்னு கத்துறா. அவங்கக்கிட்ட ஓடி வரும்போது டக்குன்னு ஜேகே அவளை பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் பேபி அவகிட்ட போகாத. டாடா வயன் போகிறாளா வீட்டுக்கு? பேபி கேர்ள் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். டாடா வயன் போகிறா. இவனும் அவள் உன்னை கண்டுக்கலை பாரு. நீ கூப்பிட்டு அவளை கேட்டுச்சா? ஏன்னா அவளுக்கு ஒன்று பிடிக்காது. அதனால தான் நீ கூப்பிட்டோ அவள் கேட்காத மாதிரி போகிறா. டாடா ஏன் என்ன பிடிக்கல? நான் என்ன பண்ணேன்? ஜிகி கீழே நீல்வன் போட்டுட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு அவள் என்றைக்குமே உன்னை தேடி வர மாட்டா. உன் கூட அவள் இருக்க மாட்டா. புரியுதா? அப்படி அவளே வந்தாலும் நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது. ஏண்டாடா? ஏன்னா உங்களுக்கு அவளை பிடிக்காது. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அவள் தான் என்னோட மம்மா. உங்களுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தெரியும். என்ன உனக்கு எப்படி தெரியும்? யார் உங்ககிட்ட இது சொன்னது? அவள் சொன்னாளா? எனக்கு தெரியும். அதான் எப்படி செல்லும் சொல்லு. ஏன்னா நீங்கள் யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க மம்மாவை தவிர. உங்களுக்கு உங்கள் எனிமீஸை கூட பிடிக்கும். ஆனால் மம்மாவை மட்டும் பிடிக்காது. கரெக்டு தானே டாடா? உங்களுக்கு மம்மாவை பிடிக்காது, அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது. நான் என்ன பண்ணேன்? என்னையே பிடிக்கல. என் கூட இருக்க மாட்டாங்க. என்னையே அவங்களுக்கு பிடிக்கல.
இப்படி சொன்னதும் ஜேகே அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரே டீஸாக வருது. இதை பாரு பேபி கேர்ள், யாருக்கு ஒன்று பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் டாடாக்கு எப்போவுமே ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்காகவுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை விட்டும் கொடுக்கவே மாட்டேன். மற்றவங்க மாதிரி நான் என்றைக்கும் நடந்துக்க மாட்டேன். டாடா, ஐ நோ தட் யூ ஆர் தி பெஸ்ட் டாடா இன் த வேர்ல்டு. டாடா, கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங்? ஷியோர். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனேன், ஆனால் இப்போ கேட்குறேன், என்னை கூட்டிகிட்டு போறியா? என்ன, அவகிட்ட போகணுமா? ஆமாம். சரி, ஓகே, கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் எல்லாம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது நீங்களும் ரம்யா மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் அழுவாதடி, எதுக்கு இப்போ அதெல்லாம் நினச்சிட்ருக்கா? இல்லை ரம்மி, இவ்வளோ நாள் அவளை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இப்போது கண்ணு முன்னாடி இருந்து கூட என்னால் அவளை தூக்க முடியல, கொஞ்சம் முடியல. மினிக்கிட்ட இருக்கிற மாதிரி என்னால் அவகிட்ட இருக்கவே முடியல. எனக்கு அவளை பார்க்காமலே இருந்திருக்கலான்னு தோணுது. ஏன் தான் பார்த்தனோன்னு இருக்குது. அவளை பார்த்ததுலேருந்து எனக்கு என் மைண்ட் ஃபுல்லாக அவளை பற்றியான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ரம்மி. லாஸ்ட்டாக கிளம்புறப்ப கூட நான் அவளை ஒரு வாட்டி கூட பார்க்கல. வயன், யூனோ கியா? யூனோ ஜேக்கும் வராங்கடி. எங்கே அப்படின்னு பார்க்குறீங்க? ஸோ 2 பேரும் தூரத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் டீஸ்லாம் வாய்ப் பண்ணிவிட்டு ஏஞ்சி நின்றுக்கிறீங்க. ஸோ ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவளும் உங்ககிட்ட வந்து, ஏன்னா கூப்பிட்டு நீ திரும்பி பார்க்காம போயிட்ட? எங்கே, எப்போ கூப்பிட்ட? நான் கூப்பிட்டேன் வயன் வயன்னு, நீ என்னை பார்க்கக்கூட இல்லை. நீ அப்படியே திரும்பி போயிட்ட. எனக்கு கேட்கல போல். நீ எப்போ கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியல. சாரி. சரி, ஓகே. உனக்கு என்ன பிடிக்காதா? இல்லையே, யார் அப்படி சொன்னது? அப்படின்னு நீங்கள் நேல் ஒன்று போட்டுட்டு அவள் ஃபேஸை கட் பண்ணிக்கிட்டு, யார் அப்படி சொன்னது? எனக்கு பிடிக்கும். நான் எப்பவுமே உன்னை ஹேட் பண்ணது கிடையாது. அப்புறம் ஏன் என்னை விட்டு போயிட்ட? நான் என்ன தப்பு பண்ணேன்? புரியல. உங்ககிட்ட சொல்லாமல் வந்ததுக்கா? நோ, நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னை பிடிக்காம தானே என்னை விட்டு போயிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவள் இப்படி கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ஐஸ்லேருந்து டீயர்ஸாக வருது. ஜேகேவே பார்க்குறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. பாரு, மினிக்கு கூட இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் இல்லை. ஆனால் என் டாடா கிட்ட நான் கேட்டதே இல்லை தெரியுமா? என்ன டாடா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு மம்மாவோட ஞாபகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. நான் என்றைக்குமே கேட்டதில்ல என் மம்மா யாருன்னு. இப்போ கூட அவரை சொல்லலை. நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே என் மம்மா. யூனோ அப்படின்னு நீங்கள் அவள் ஃபேஸை டச் பண்ணலான்னு போகும்போது அவள், ப்ளீஸ் டோன்ட் டச் மீ யூனோ. டாடாவோட வாலெட்டில் தான் ஃபோட்டோ பார்த்தேன். நீயாக தான் என்னை தேடி வந்த, நான் ஒன்றும் வரல. நீயாக தான் என்னை பிடிக்கலன்னு விட்டு போனேன். நான் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போகல. யூனோ இப்படி பேசாத. என் டாடாக்கு இந்த வேர்ல்டுலேயே எல்லாரையுமே பிடிக்கும், ஒரே ஒரு பர்சனை தவிர. அது நீ மட்டும்தான். உன்னை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐ டோன்ட் நோ உனக்கும் டாடாக்கும் என்ன சண்டைன்னு. நான் என்ன பண்ணேன்? உனக்கு எனக்கு ஏதாவது சண்டையா? அப்புறம் என்னை விட்டுட்டு போனேன்? இவனா ஐம் சாரி, அதுவும் வேணும்னு பண்ணலை. நீ தெரிஞ்சுதான் விட்டுட்டு போனேன், எனக்கு தெரியும். என்னால் உன்னால் பார்த்துக்க முடியாதுல்ல. என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உன்னால் சுத்த முடியாது. எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். உன்னால் என்னை டேக் கேர் பண்ண முடியாது. உன்னால் எனக்கு செலவு பண்ண முடியாது. நான் ரொம்ப பேர்டனாக இருப்பேன்ல உனக்கு. அதானே என்னை விட்டுட்டு போயிட்ட. ஐம் சாரி பேபி. டோன்ட் கால் மீ பேபி. அது என் டாடானை கூப்பிடுறது. நீங்கள் மவுத்தை கப் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க.
அழுவாத. எனக்கு யார் அழுதாலும் பிடிக்காது. என் டாடாக்கும் பிடிக்காது. உன்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. ஒரு வாட்டி ஒன்றே ஒன்று கேட்கட்டா? ஒன்று என்னது, உன்னை டச் பண்ணலாமா நான் ஒரு வாட்டி? அப்படின்னு நீங்கள் அவளை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு அழுவுறீங்க. அவள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணி உங்கள் டிஎஸை வாய்ப் பண்ணுறாவா குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் வச்சு. நீ அழுவாத. இதுக்கப்புறம் நான் உனக்கு பேர்டனாக என்றைக்குமே இருக்க மாட்டேன், சரியா? நான் எப்பயும் போல் டாடா கூடவே இருக்கேன். நான் போயிட்டுறேன். இல்லை ஒன்றும், நீ எனக்கு என்றைக்குமே பேர்டன் கிடையாது செல்லும். அம்மா என்றைக்குமே உன்னை பேர்டனாக நினச்சதில்லை. பரவாயில்ல, நீ நினச்சாலும் நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். ஓகே, நீ ஹாப்பியாக இரு. நான் டாடா கூடவே இருந்துக்கிறேன். இல்லை இல்லை இவனும், நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை, ப்ராமிஸாக நான் ஹாப்பியாகலாம் இல்லை. பரவாயில்ல, நீ ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு டாடா சொல்லி கொடுத்தாரு. சாரி, இட்ஸ் ஓகே. நான் ஒன்றும் மேலே கோவமாக இல்லை. ஆனால் நீ என் மேலே கோவமாக இருக்காது, சரியா? நான் எதுவும் தப்பு பண்ணலை. ஓகே, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? என் வீட்டுக்கு. இவனே உன் கூட வந்துடுறியா? அம்மா உன்னை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். நான் ஏன் வரணும் கூட? நீ யார் எனக்கு? இவனும் நான் உன்னோட வேண்டாம், நீ சொல்லாத அப்படி. நான் டாடா கூடவே போய்க்கிறேன். எனக்கு மம்மா வேண்டாம். இவனும் எப்படி பேசுகிற? ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படி நீ வாழ்ந்துக்கிட்டே ஜெகேவை போய் ஹக் பண்ணிக்கிறா. டாடா இங்கேருந்து போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. ஸோ ஜெகேவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஜங்குக்கா, ஜெகே நில்லு, ஜெகே ஜெகே. இவனு போயிட்டா. ரெமி இவனு மினி. மசி அழுவாத, அவள் வருவா எங்கேயும் போகல. வயன் ஆராம்சே சும்மா அடி, அழுவாத. நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் வயன், இது நீ எடுத்த டெசிஷன் தான். நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், ஃப்யூச்சரில் உனக்கு இதால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நீ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். போ, உன்னால் முடியலல்ல, இந்த பெயினை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலல்ல. நான் அதை தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு. ரெமி எனக்கு இவனு வேணும். ஜேகே தரமாட்டான் வைன், நீ என்னதை போய் கேட்டாலும் ஜேகே தரமாட்டான். அப்படி ஜேகேவே அக்செப்ட் பண்ணாலும் இவனு வரமாட்டான். ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா வைன். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போகலாம் வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுறா. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போல் உங்களுக்கு ஜேகே எங்கே இருக்கானே தெரியாது, ஜேகேவோட வீடும் தெரியாது, அவர் ஏரியா, அவள் ஸ்கூலும் மாற்றிட்டாங்கல்ல. ஸோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன். ஸோ வண்டி போல் ராண்டமாக சூப்பர் மார்க்கெட் லெவலில் பார்க்குறீங்க. யூனோ என்கிட்ட பேச மாட்டியா? நீ எங்கே போன இவ்வளோ நாள்? நீ எங்கே ஸ்டே பண்ணுறன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு கூட தெரியுமே உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு. யூனோ ஐ நோ தட் உனக்கு என் மேலே ரொம்ப கோவம்னு. என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குல்ல? சாரி, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. நான் போகிறேன். யூனோ என்கிட்ட பேச மாட்டியா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ண முடியுமா? என்னது? என்னது யூனோ? சொல்லு, நான் என்ன வேணாலும் சொல்கிறேன். எனக்கு உங்கள் ஃபோட்டோ பார்த்து தான் நீங்கள் என் மம்மான்னு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி நான் உங்கள் பேபின்னு தெரியும்? யார் சொன்னா? டாடா சொன்னாரா? இல்லை. இப்போ இவனு சிரிச்சுக்கிட்டே, அப்போது என்ன சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறியா நீ? நை அப்போது அது கூட பண்ணலையா நீ? இல்லை. அப்புறம் என்ன எப்படி தெரியும் உனக்கு? நான் என்ன தெரிஞ்சு தானே நீ முன்னே என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்.
இல்லை இல்லை யூனு, அப்படி நான் சொல்லலை. அப்புறம் ஏன் பேச வேணான்னு சொன்னேன்? எனக்கு தெரியல நான் ஏன் அன்றைக்கி அப்படி பண்ணேன்னு. அப்புறம் அன்றைக்கி ஸ்கூலில் ஜேகே கூட உன்னை வச்சு பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சுது நீ தான் என்னோட பேபின்னு. அப்போது அன்றைக்கி ஸ்கூலில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தியா? ஆமாம். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு அவள் போகும்போது அகைன் ஹேண்ட்ஸை பிடிச்சி யூனு ஒரு நிமிஷம். எங்கே இருக்க? சொல்ல மாட்டேன். ஏன்? ஏன்னா அவள் டேடா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஜேகே என்ன எதுக்கு இப்போ அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? என் குழந்தைய நிம்மதியாக வாழ விட மாட்டியா? இல்லை ஜேகே, சும்மா தான். என்ன சும்மா மயிராது இதுன்னு? பேபி நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு இவனை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டாரு. ஸோ நீங்களும் பின்னாடியே வரீங்க. ஜேகே ஒரு நிமிஷம். என்னடி பிரச்சனை உனக்கு? ஜேகே இவனு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ அவகிட்ட பேசி நீ என்ன பண்ண போகிற? இல்லை ஜேகே, சும்மாலாம் நீ ஒன்றும் பிடுங்க வேணாம், கிளம்புடி. ஜங்குக்கா இருக்கோ, என்ன நினச்சிட்ருக்க நீ? குழந்தைகிட்ட அவகிட்ட ஏன் என்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருக்க ஜேகே? அவகிட்ட எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா? என் குழந்தை உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதான் சொன்னேன். அதுக்குன்னு என் மேலே சுத்தமாக வெறுப்பை வர வச்சுட்டே ஜேகே. என்ன வெறுப்பு வந்துச்சுன்னு சொல்கிற? நீ பண்ணது தான் நான் சொன்னேன், எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் சொல்லலை. பிடிக்காம தானே போனேன், பேர்டனாக இருந்துச்சுன்னு தானே போனேன். நீ இப்படி சொல்லி வச்சுட்டே நாளைக்கு அவள் எப்படி ஜேகே என்கிட்ட நார்மலாக பேசுவா? என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு இது தானே ஞாபகம் வரும். என்னை விட்டுட்டு போனவ தானே இவனு. முதல்ல அவள் எதுக்கு நாளைக்கு உங்ககிட்ட பேசணும்? முதல்ல அவள் எதுக்கு உங்ககிட்ட நார்மலாக வந்து பேசணும்னு நான் கேட்குறேன். இப்படி 2 பேரும் ரோட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்க? இப்படி தான் பண்ணாங்களா சின்ன வயசில்? அதனால தான் என்னை விட்டு போயிட்டாளா அவள்? அப்படின்னு இவன் பாட்டுக்கு வந்துடுறான் அந்த பிளேஸை விட்டுட்டு. யூனோ நில்ல. இந்த பாரு எல்லாம் ஒன்றால தான் கூச்சிட்டு போகிறா பாரு. நீ போ, என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதா, போடி முதல்ல இங்கேருந்து அப்படின்னு உங்களை தள்ளி விடுறாரு. ஸோ நீங்களும் அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. யூனோ பேபி நில்லு, டாடா வரேன்ல, வெயிட் பண்ணு. போகிறேன்டா நான் போகிறேன். சண்டை போட்டுகிட்டே இருங்க நீங்கள் 2 பேரும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு இவன் பாட்டுக்கு ரோடை க்ராஸ் பண்ணுறா. சடனாக ஒரு கார் வந்து ஹிட் பண்ணிடுது. நீங்கள் போயிட்டே இருக்க சைடில் ஆப்போசிட்டில் எல்லோரும் ஓடி வராங்க. என்னாச்சு எல்லோரும் இப்படி ஓடி போகிறாங்க? எக்ஸ்கியூஸ்மி என்னாச்சு? அங்கே யாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்டா? ஏதோ ஒரு சின்ன பாப்பாவை கார் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. சின்ன பாப்பாவா? யார் இதுன்னு நீங்கள் பின்னாடி ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே கீழே உட்காந்து யூனு வாக் பண்ணி அழுதுட்டுருக்காரு. யூனு நீங்கள் பாரு, டாடாவை பாரு. பேபி என்ன பாரு, என்னாச்சு உனக்கு? யூனு உடனே அந்த பிளேஸ்க்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஜேகே அவளை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் வெளியில் இருந்துட்டு ஜேகே ப்ளீஸ் நானும் வரேன். ஜேகே அப்படியே அழுதுகிட்டே இவங்களே பார்க்குறாரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே நானும் கூட வரேன். அப்போ அவரோட ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் உள்ளே போகிறீங்க. ஸோ வண்டியும் மூவ் ஆகிடுச்சு. இவனு எந்திரிங்க பாரு, என்னாச்சு உனக்கு? இவனு இங்கே பாரு, அம்மா வந்திருக்கு. ஜேகே அவளை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. மேம் கொஞ்சம் பாப்பாவை படுக்க வைங்க, இந்த பெட்டில் ஆக்சிஜன் கொடுக்கணும். ஜேகே அப்படியே படுக்க வச்சு அவளே ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. மேம் கொஞ்சம் அவரை தள்ளி கூட்டிகிட்டு போங்க, பாப்பா கிட்டே யாரும் வராதிங்க, தள்ளி உட்காருங்க. ஜேகே பின்னாடி வா, ஜேகே வா. உன்னை டாடாவை பாரு, பேபி கேர்ள் என்னை பாரு. என்ன சொன்ன? எதுக்கு இப்படி பண்ண நீ? இங்கே பாரு என்ன. ஜேகே ஒன்றும் ஆகாது, இங்கே வா. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. பாப்பாவை ஐசியூவில் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, பாப்பாவோட கார்டியன் யார்? டாக்டர் ஐம் அவர் ஃபாதர். பாப்பா ஹார்ட் பேஷண்ட்டா? எஸ். எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு? ரோட் கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கூட இல்லையா? இல்லை, என்னை விட்டு அவன் முன்னாடி ஓடி வந்துட்டா. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டிங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவள், எப்படி அவளை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்க? சாரி டாக்டர்,
என்கிட்ட சாரி கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாப்பாவுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அவள் பிளட் குரூப்பா? எஸ். சரி வாங்க, வந்து கொஞ்சம் பிளட் கொடுங்க. இது வரேன் டாக்டர் அப்படின்னு ஜேகே கிட்டே போகும்பொழுது, எக்ஸ்கியூஸ் மீ வெயிட், ஆல்கஹால் எடுத்திருக்கீங்களா? லிட்டில் பிட். வாட் த ஹெல், இப்படி இருக்கீங்க? அதான் குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு ரோட்டில் வந்திருக்கீங்க, குழந்தைய விட்டுட்டா தானே? டாக்டர் நோ, கெட் லாஸ் ஃப்ரம் ஹியர். நர்ஸ் வேறு ஏதாவது பிளட் இருந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். டாக்டர் ஒரு நிமிஷம், நானும் அதே பிளட் குரூப் தான், நான் தரேன். அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இன்னும் கூட நீ திருந்தலல்ல? அன்றைக்கி இப்படி தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு. இப்போது உன்னால் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க கூட தெரியலையா ஜேகே? நான் போயிட்டு வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டு பிளட் தரீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து பாப்பா போய் பார்த்துட்டு வாங்க, அவகிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அவள் இன்னும் ஐஸை ஓப்பன் பண்ணலை. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கான்ஷியஸ் வரும். ஓகே ஓகே டாக்டர். அப்படி நீங்கள் உள்ளே போகும்போது, நில்றி, எங்கே போகிற? ஜேகே அது ஏன் குழந்த, நான் தான் போய் பார்ப்பேன். சக்கு கக்கதம், போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீ வெளியிலே இரு, நான் தான் போய் பார்ப்பேன். ஜேகே உனக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் குழந்தடி, நான் தான் போய் பார்ப்பேன். நீ யார் முதல்ல அவளுக்கு? தள்ளி நில்லு. நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறீங்க. தள்ளு. இன்னும் மம்மா வந்திருக்கீங்க பாரு பேபி, இங்கே பாரு பேபி, உனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாருமே கூட தான் இருக்கும். பையன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது என்னோட குழந்த அப்படின்னு உங்கள் ஆன்சர் பிடிச்சி இழுக்கிறாரு. உங்கள் விடு, வேறு ஆச்சு சூடா ஜேகே. உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு, இவனுங்க பாரு டாடா வந்திருக்கா. ஹோல்ட் ஆன் பேபி கேர்ள், என்னை விட்டு நீ என்றைக்கும் போக மாட்டேன்னு சொன்னல. ஹோல்ட் ஆன், நீ திரும்ப வரணும், என் கூட பேசணும். நீ கான்ஷியஸ் விட்டு வெளியில் வா. முதல்ல நீ டாடா கிட்ட வந்து பேசு. டாடா மேலே என்ன கோவம் உனக்கு? நீ எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற? எனக்குன்னு நீ மட்டும்தானே இருக்க, நான் உனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு யாரும் வேண்டாம், நீயும் நானும் வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிடலாம். என்ன சொன்ன? சுவிட்சர்லாண்ட் போகணுன்னு சொன்னல, அங்கே போயிடலாம். நம்மளுக்கு யாரும் வேண்டாம், இந்த வயலை விட்டு நம்ம தூரமாக போயிடலாம். ஓகே, நீ எந்திரிச்சு வா. நீ முதல்ல டாடா கிட்ட பேசு, என் கூட இன்ட்ராக்ட் பண்ணு. நீ எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பல்ல. இன்னும் பாரு, கண்ணு தர. கேன் யூ ஹியர் மீ? வையன், உன்னை இங்கேருந்து போக சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என் குழந்தை கூட பேசுகிறேன், உனக்கு என்ன ஜேகே? ஒத்தாது என் குழந்த, எத்தனை வாட்டி சொல்கிறதுடி மயிறு உனக்கு? என்ன பிரச்சனை ஜேகே உனக்கு? இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட என் குழந்தை உன் குழந்தைன்னு பிரித்து பேசிகிட்டு இருக்க. சி, உன்னை ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம். அதுக்குன்னு இப்படிலாம் நீ நடந்துக்காத. ஏதோ போனால் போட்டும், பாவம் பார்த்து தான் உனக்கு ஆம்புலன்ஸில் கூட கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்குன்னு நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என் குழந்தைகிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன், நீ யாரும் அதை கேட்குறதுக்கு? அது என் குழந்தை, நான் கேட்பேன். உன் குழந்தைனா உன்கிட்ட அந்த குழந்தை எப்படி வந்துச்சு? என் மூலியமாக தானே வந்துச்சு, நான் தானே பெற்று கொடுத்தேன். அப்போ அது என் குழந்தை தானே. நானும் திருப்பி கேட்கட்டா? உனக்கு எப்படி அந்த குழந்தை வந்துச்சு? என் மூலமாக தானே வந்தது. இவனு இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு நான் தானே காரணம். சொல்கிறீ? அசிங்கமாக பேசாத ஜேகே, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்க? அதுதான் நான் பண்ண தப்பே, அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். அப்படியாச்சும் இவனும் பேசு, இன்னும் பேசு, இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுவான். அது பண்ணாமல் இருந்திருந்தா இவனு இந்த வேர்ல்டுக்கே வந்திருக்க மாட்டா. அதுதானே, நீயும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல. பிளட்டும் லாஸ் ஆகிடுச்சு இப்போது. சே, இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஜேகே நீ அப்படின்னு ஜேகேவோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு, உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம் ஜேகே. நீ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தி, அதில் நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. உன் மேலே லவ் வராமலே இருந்திருக்கலாம்னு தோணுது. உன்னை விட்டு போயிருக்கலாமோன்னு தோணுது. நான் எடுத்த டெசிஷன் எல்லாமே தப்புன்னு தோணுது ஜேகே. ஒரு வாட்டியும் நீ அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னடி பண்ண உனக்கு? என் குழந்தை என்னடி பண்ணிச்சு உனக்கு? அதை ஏண்டி அப்படி விட்டுட்டு போனேன்? அதுதான் எனக்கு உண்மையில அவ்வளோ ஒரு கோவம், வெறுப்பு.
இவனை பார்த்தாலே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது. நான் கெட்டவன் தான் ஒத்துக்கிறேன். நான் அந்த மேரேஜ் எல்லாம் பண்ணேன். நீ எனக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. ஆனால் நான் உன்னை ட்ரூவாக தானே லவ் பண்ணேன். உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ஏண்டி இந்த மாதிரி பண்ண? நீ சொன்னதே தான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன். உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். உன் மேலே லவ் வராமலே இருந்திருக்கலாம். உன்னை மேரேஜ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். உனக்கு அந்த 2 ஆப்ஷன் நான் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மொத்தத்தில் என் லைஃப்பில் வராமலே இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா உன் மூலயமா எனக்கு இவனு கிடச்சா. இவனுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இவனு மட்டும் எனக்கு போதும். நீ எனக்கு தேவையில்ல. இவனுக்கும் நீ தேவையில்ல. ஆனால் எனக்கு இவனு வேணும். முடியாது. இவனு உங்ககிட்ட என்றைக்குமே வர மாட்டான். எனக்கு வேணும் ஜிக்கே. நீ முடியாதுன்னு சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. நான் இவனுவை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொன்னேன். அவ்வளோதான் வாயின் உனக்கு மரியாதை. என்ன பண்ணுவேன்? ஏடா பண்ணுவேன்? என்னமோ பண்ணுவேன். என்னை விட்டு இவனுவை பிரித்து கூட்டிகிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காத. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. டாடா வயன் சண்டை போடாதீங்க. இவனை எஞ்சிட்டா. இவனை பேபிங்க பாரு. மாமா வந்துட்டு. மாமா என்றைக்குமே அவனை விட்டு போக மாட்டேன். ஜல்ல ஏய் தல்றி. ஒரு வாட்டி சொன்னால் புரியாது வாயின் உனக்கு. பேபி கேர்ள் இங்கே பாரு. டாடா வந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் கூடவே தான் இருக்கேன். டாடா ஐம் சாரி. நான் தெரியாமல் க்ராஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. என் மேலே கோவமா? நோ நாட் அட் ஆல் பேபி. எனக்கே உன் மேலே கோவம் வரப்போகுது. ஏஞ்சல் மேலே நான் ஏன் கோவப்படணும்? டாடா தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். உன் ஸ்பீடுக்கு என்னால் நடக்க முடியல. டாடாவுக்கும் வயசாகிடுச்சில்ல. நீ தான் அதுக்கப்புறம் டாடாவை பார்த்து கூட்டிகிட்டு போகணும். ஓகே டாடா, நான் கற்றுக்குறேன். நான் உன் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் கற்றுப்பண்ணு. வயன் ஐம் சாரி. வயன் என் கூட என் டாடா வீட்டுக்கு வந்துடுறியா? என்ன பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டாடா ப்ளீஸ். வைன் கூட ஒரு 2 days மட்டும் இருந்துக்கிறேன். எனக்கு அவள் கூட இருக்கணும்னு தோணுது. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உன்னை டெய்லி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. கூட்டிகிட்டு போய்க்கலாம். அவள் நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்களே ஷாக்காக பார்க்குறீங்க. கேட்டாலும் தான் அக்செப்ட் பண்ணேன். நீ ஒன்றும் திங்க் பண்ணிக்காத. நான் ஒன்றும் திங்க் பண்ணிக்கல ஜேகே. ஸோ அப்படியே வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் மினி இவனுலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் மினியோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்ருக்கீங்க உங்கள் ஃபோனில். மினி எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்கா. ஆமாம், மினி ரொம்ப சேட்டை பண்ணுவாள் சின்ன வயசில். அவளை பார்த்துக்கிறதுலே என்னோடய டைம்லாம் ஓடி போயிடும். இப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பா. மாசி அண்ணன் பேசுகிற நீ என் ஃப்ரெண்டு முன்னாடி என் மானத்தை வாங்குற. எல்லா பாப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க மினி. ஏன் இவனு கூட அழுதுருப்பா. இவனுக்கு ஒன்று தெரியுமா? மினி ஒன்றை விட சின்ன பாப்பா 1 year. அப்போ நான் மினிக்கு அக்காவா? ஆமாம். அப்போ ஜேகே உள்ளே வந்துட்டு மினி இட்ஸ் பெட் டைம். தூங்குங்க. ஓகே படுக்கலாமா? தூங்கலாம் வாங்க 2 பேரும் அப்படின்னு 2 பேருமே தூங்க வச்சு நீங்கள் வெளியில் வரீங்க. ஏய் நெல்லு கேவா என்ன ரொம்ப கொஞ்சிற? இதெல்லாம் 2 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவேன். அவளை ரொம்ப கொஞ்சாத. நீ போனதுக்கப்புறம் அழுவா. எனக்கும் அதெல்லாம் தெரியும். நீங்கள் ஷட்டப் பண்ணிட்டு இருங்க. என்ன திமிரா பேசுகிற அப்படின்னு உங்களை எழுத்து வால் பின் பண்ணுறாரு. என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? இப்படி ஆஷா பிஹேவ் பண்ணுற? இல்லை எது கேட்டாலும் என்ன ஒரு மாதிரி திமிராவே பதில் சொல்கிற. ஒன்று மாதிரியான ஆளுங்கக்கிட்டலாம் இப்படி தான் பேசணும். என்ன மாதிரியான ஆளுங்களாம் என்ன நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருக்க போல். சி எப்படி பேசுகிறான் பாரு. சொல்றி, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசி பார்த்தேன்? வேண்டாம் தள்ளு. முடியாது.
இப்படி கிட்டக்கு வருவேன், தோ இப்படி பிடிப்பேன், அப்படின்னு உங்கள் லிப்பை பிடிச்சி தோ இப்படி இழுப்பேன். இந்த மாதிரி பண்ணாத. தோ இன்னொரு கை வச்சு உன் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிப்பேன். உன்னால் தள்ளி போகவே முடியாது. கையை விடு. मेरे हाथ छोड़ो जेके, छोड़ो मुझे जेके, விடு. இதோ இப்படி உன் லிப்பை அப்படியே இப்படி கடிச்சு இழுப்பேன். இன்னும் லோவர் லிப்பை அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. ஜங்குக்கா பர்ஃபெக்ட். ஒரு பொண்ணு மேலே இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு உங்களை அப்படியே தள்ளி விடுறாரு. ஏன் இப்போ என்ன தள்ளி விட்டா? கொஞ்சம் கூட அறிவில்லை ஜேகே உனக்கு. உனக்கு இருந்தால் கொஞ்சம் கொடுத்துட்டு போ. இது பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ இது மாதிரி ஹெல்த்தை வச்சு கிஸ் பண்ணுறது, கடிக்கிறது இப்படிலாம் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுவேன், ரெடி பண்ணுவேன். பாரு ஜேகே, எனக்கு கோபமாக வருது. கண்ணு முன்னாடி நீ நிற்காத, நீயும் நிற்காத என் கண்ணு முன்னாடி. முதல்ல இந்த 2 நாள் எப்போ முடியும்னு இருக்குது. என் வீட்டை விட்டு நீ முதல்ல வெளில போ. டாடா வயன், ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? யூனோ எப்போ வந்த? தூங்கிட்டு தானே இருந்த. ஏய் தலை, யூனோ தூங்கிட்டு தானே இருந்த. பேபி எதுக்கு எழுஞ்சி வந்த நீ? டாடா நீ சண்டை போடுறது அங்கே வரைக்கும் கேட்குது. அது வரைக்கும் கேட்குதா? டாடா ஒன்று சண்டைலாம் போடலே, ஜஸ்ட் பேசிகிட்டே இருந்தேன். மேபி வாய்ஸ் லவுடராக கேட்டிருக்குமோ? லவுடராக கேட்டுச்சா? பேசுனீங்களா? சண்டை போட்ட மாதிரி தானே இருந்துச்சு. செல்லுமே நான் சண்டைலாம் யாருக்கிட்ட போட மாட்டேன், உனக்கு தெரியும்ல. டாடா சைலண்ட்டாக தான் இருந்தேன். இந்த வயன் தான் வந்து என்கிட்ட சண்டை போடுறா. வயனா? இன்னும் நான் ஒன்றும் சண்டை போடல, உன் டாடா தான் என்கிட்ட சண்டை போடுறான். ஏய் நான் எப்படி சண்டை போட்டேன்? நீ தானே என்கிட்ட வம்புக்கு வந்த. பாருங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. நோ 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 பேபி, சண்டை போடல, ஓகே, பேசிட்டு தான் இருந்தேன். 2 பேரும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களா? உங்கள் 2 பேருக்கும் பிடிக்காதா? இன்னும் உங்கள் 2 பேருக்கு பிடிக்கலன்னு நான் ஏன் பிறந்தேன்? யூனோ இப்படிலாம் பேசக்கூடாது செல்லும். நான் பொறுக்காமலே இருந்திருக்கலாம்ல. யூனோ அப்படின்னு நீங்கள் போய் மௌத்தை கப் பண்ணிவிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. நீ வா நம்ம போகலாம், தூங்கலாம் வா அப்படின்னு அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஜெகவை முறைச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே பெட்டில் படுக்க வச்சு. பாரு மினி தூங்கிட்டா, நீ ஏன் தூங்கலை? இங்கே வா படுத்துக்கோ. அவள் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா படுத்துக்கிட்டே. என்ன ஆச்சு, கோவமா? இல்லை. அப்புறம் என்ன பாரு அப்படின்னு அவள் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் நோஸை வச்சு அவளோட நோஸை அப்படியே ரப் பண்ணுறீங்க. என்ன ஆச்சு யூனு குட்டிக்கு? நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா? இன்னொரு வாட்டி பண்ணிட்டா. என்ன ஆச்சு யூனு குட்டிக்கு? நான் ஒன்று கேட்கட்டா? என்னது? நீ ஏன் என்னை விட்டு போன? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னை பிடிச்சிருந்துச்சா உனக்கு? நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன பிடிக்கலையா? டாடாவை பிடிக்காததால தான் என்னை விட்டுட்டு போனியா, இல்லை என்ன பிடிக்காததால தான் டாடாவை விட்டுட்டு போனியா? யூனோ எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், யாருமே நான் பிடிக்கலன்னு சொல்லலையே. ஒன்று கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், டாடாவையும் பிடிக்கும். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? ரீசன் சொல்லு. ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.